வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சூர்யா மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம மாறனை நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதோட மாறன் கண்ணு முன்னாடியே நம்ம வீராவை கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு அதுதான் நம்ம கொடுக்க அடியாட்டு இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம வீராவை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக நம்ம அவளை உசு பேத்தணும். நீ மாறன் உன் மனசில் இருக்கான், நீ என்ன மறக்கல அப்படின்னு அந்த இடத்துல உசு போய்த்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வீரா அப்படி ஒன்றும் இல்லை, அவர் என் மனசே இல்லை, அப்போ ஏன் நீங்கள் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நம்ம சூர்யா ஐடியா கொடுக்குறாங்க. அதோட நம்ம சூர்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த வீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும், அவன் துடிக்கணும், இந்த மாறனுக்கு மரண அடியே அது இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல மனசில் ஸ்கெட்சை போடாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வள்ளியம்மா ஒட்டுமொத்த குடும்பம் அது எல்லாத்தையும் நம்ம சூர்யா கைக்குள்ளே வச்சு இந்த பாருங்கள் ஒரு ஹோட்டலில் போவோம், நான் கண்மணி பாப்பா வீரா வள்ளியம்மா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சந்தோஷமாக ஒரு சாப்பாடு சாப்பிடலாம் ஃபேமிலியோட அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டு சும்மா கடுப்பாகி நம்ம மாறன் துடிக்கிறாங்க. இவையெல்லாம் நம்ம குடும்பத்தை உரிமை கொண்டாடா, ஆனால் நம்ம குடும்பத்துக்காகவே தியாகம் செய்த நம்ம இப்போ ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க அளவு போயிட்டோம் அப்படின்னு வருத்தத்தோடு இருக்க நேரம் நம்ம சூர்யாவின் பேச்சால கடுப்பாகி மாறன் சூர்யாவை வேட்டையாடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் பார்க்க நேரம் தாங்க நம்ம சூர்யா மறுபடியும் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மாறன் வந்திருக்கான், அவன் கண்டிப்பாக கடுப்பாக அளவு பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நேரடியாக நம்ம வீரா கிட்ட வராங்க. இந்த பாரு வீரா, அந்த மாறன் பையன் இங்கே தான் இருக்கான், ஆமாம் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன், அவன் தான் எனக்கு என்ன, அவன் யாரோ ஒருத்தன் தானே அப்படின்னு நம்ம வீரா சொல்ல நேரம் பேச்சில் மட்டும் இல்லை, நீ உன் வாழ்க்கையிலையும் அவனை என்ன மறக்க முடியாமல் தான் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சூர்யா சொல்றாங்க. என்ன சொல்ற சூர்யா, நான் எதுக்காக அவனை ஞாபகப்படுத்தணும், அவன் என் வாழ்க்கையிலேருந்து தூக்கி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரோ, இல்லை இன்னும் உன் மனசில் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாரோ, நீ ஏன் வேற கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அப்படி வேற கல்யாணம் பண்ணினாதான் உன் மனசில் அவன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரோ. நம்ம வீரா யோசிக்கிறாங்க, இவன் சொல்லதான் ஒரு வகையாக பார்த்தா இப்போ நம்ம மாறன் என்னைக்காவது ஒரு நாள் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிடலான்னு ட்ரை பண்ணக்கூடாது, எங்கள் அக்கா சாவுக்கு அவன் தான் காரணம், என்னை பொறுத்தவரையில் அவன் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது, அப்படி இருக்க நேரம் அவன் கண்ணு முன்னாடி நம்ம ஏன் வேற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு யோசிக்க அளவு நம்ம சூர்யா பண்ணாங்க. அப்போ சூர்யா மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, நான் கனி வீரா இவங்க கூட நான் சந்தோஷமாட்டு ஒரு வாழ்க்கையை வாழணும், நான் வீராவை கல்யாணம் பண்ணி ஒட்டுமொத்த அதிகார பவர் எல்லாத்தையும் நான் கைக்குள்ளே வைக்கணும், இதை பார்த்து மாறன் துடிக்கணும், அவனுக்கு மரண அடி இதாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேவலமான திட்டத்தோட நம்ம சூர்யா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேராக மாறனுக்கிட்ட போய் நல்ல வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாருங்க சூர்யா. மாறன் கடை முன்னாடி நின்னாரு, டே என்ன எப்படி இருக்க அப்படின்னு மாறனை பார்த்து கேட்குறாங்க. மாறன் அப்படின்னு மாறனுக்கு நல்லாவே சூர்யாவோட பித்தலாட்டம் எல்லாமே ஓரளவு கெஸ் பண்ணி தூக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்ம சூர்யா போயிருந்துக்கிட்டு நம்ம வள்ளியம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க, என்னத்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணிட்டு, என்ன சூர்யா எதுக்காக கேட்குறேன், என்ன நைட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. புரோட்டாவும் மட்டன் குழம்பும் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ. புரோட்டாவா மட்டன் குழம்பா, உங்கள் சமையலுக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவு விட வேண்டியதான வழியத்தை, நம்ம எல்லாரும் சாயங்காலம் சேர்ந்து வீரா நம்ம கனிப்பாப்பா நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மாறனுக்கு குபுக்கு நீ கோவம் வருது, இருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோன்னா எங்கே என் செல்ல பொண்ணு கனி பாப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கனி ஓடி வராங்க ஃபோன் பேச. அப்போ தான் சூர்யா சித்தப்பா பேசுகிறாங்க, பேசு கனி அப்படின்னு நம்ம வள்ளி அம்மா கொடுக்க நேரம் அழகாக இந்த பாரு கனி பாப்பா, உனக்கு இன்னைக்கு சிக்கன் லாலிபப்பு ரெடி, நான் சிக்கன் லாலிபப்பு வாங்கி தருவேன் சரியா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், என் செல்ல பொண்ணுக்கு நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு கனி பாப்பா கிட்ட வலிஞ்சு விழுறாங்க சூர்யா. ஒரு கட்டத்தில் நம்ம யாருக்காக இதெல்லாம் பண்ணணுமோ, ஆனால் அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒதுங்கி வாழக்கூடிய நிலைமைக்கு நம்ம நிலைமை ஆயிட்டு, இவையெல்லாம் என் குடும்பத்தை சொந்தம் கொண்டாட
அளவு ஆயிடுச்சு, என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் சூர்யாவின் பேச்சு ஓவராக ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சூர்யாவின் மூக்கை உடைக்கிறாங்க நம்ம மாறன். அதோட பார்த்தோன்னா இதை மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறாங்க நம்ம வீரா. பார்த்துக்கிட்டே இருக்க நேரம் அவங்களுக்கு கடுப்பாகுது, என்ன இவன் என்ன அட்டகாசத்தை இவன் நிறுத்தலையா, எதுக்காக இப்போ சூர்யாவை அடிக்கிறான், அந்த சூர்யா நம்ம குடும்பத்தை எப்படி இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்க நேரம் சூர்யாவை அடிக்க அளவு இவன் வந்துட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளியே வராங்க வீரா. மாறனை பார்த்து, டே ரவுடி பையில, எதுக்காகடா எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கடையை போட்டு வச்சுக்கிட்டு நீ இந்த ஆட்டம் ஒவ்வொருத்தரையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காகடா சூர்யாவை அடிச்ச அப்படின்னு சொல்கிறா. அண்ணி விடுங்க அண்ணி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மாறன் மேலே பாசம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் நீங்கள் கல்யாணம் என்ன பண்ணிக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல என்ன கல்யாணம் பண்ணுனா இந்த மாறனுக்கு நெத்தி அடியாக இருக்கும் அப்படின்னு வந்து வீரா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே வீரா நடுங்கி போகிறாங்க. அப்போ தான் இந்த சூர்யாவை மாறனுக்கு பிடிக்கவே செய்யாது. மாறனை வந்து நம்ம காயப்படுத்தணும்னா கண்டிப்பாக சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நம்ம வீரா மனசுலேயும் வந்து தோஞ்சிக்கிட்டு, அதோட பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சா கல்லும் கரையும், அதே மாதிரி வீராவோட மனநிலையை வந்து கரைக்கணும். மாறன் வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, என் கூட சேர்ந்து வீரா வாழணும். இப்போ அவளுக்கு பதவி IAS அதிகாரி பதவி, அந்த பதவிக்குள்ள அதிகாரத்தை நான் கையில் எடுக்கணும். நான் யாரெல்லாம் பழி வாங்கணுமோ அவங்களெல்லாம் பழி வாங்கணும், ஓரங்கட்டணும். அதோட ராமச்சந்திரன் குடும்பத்தில் மாறனின் அடையாளம் இருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு வந்து இதுதான் நான் அந்த மாறனுக்கு கொடுக்க மரண அடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கனி பாப்பா வந்து எதுக்கு ரவுடி நீ வந்து கவலையாக இருக்க அப்படின்னு சொன்னார். நான் செய்யாத தப்புக்கு இப்படி வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து ஓப்பனாக வந்து நம்ம கனி பாப்பாட்ட வந்து சொல்லி வந்து என் கவலை உனக்கு எங்கே தெரியும், எனக்கு புரிஞ்சுக்க தெரியும், சொல்ல ரவுடி அப்படின்னு சொன்னாரோ. நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா ஒருவேளை இந்த ரவுடி தான் நம்ம அம்மாவை கொன்னதாக இருக்குமோ அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம கனி பாப்பாவுக்கு வருது. இவன் நல்லவன் தான், ஆனால் இவன் வந்து எல்லார் பறவையிலும் தப்பாக நினைக்கிறான், நம்ம குடும்பத்தோட இவனை சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து கனி மூலமாக வந்து விஷயம் வந்து நம்ம வீராவுக்கு வந்து தெரிய வருது. நம்ம அம்மா சாவுக்கு வந்து இந்த ரவுடி காரணம் இல்லை, அது இது அம்மா தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாரோ. அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன கனி சொல்கிற? ஆமாம், அந்த ரவுடி நீ நினைக்கிற மாதிரி வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவன் தான் அப்படின்னு சொன்னார். எங்கள் அம்மா தான் கொலைகாரி, அந்த தப்பை அவங்க ஏற்றி இவ்வளோ காலம் வந்து ஜெயிலில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரோ. அப்படியே அரண்டு போகிறாங்க. ஓடி வந்து நம்ம வீரா வந்து மாறனை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த சைடு சூர்யா பார்த்து நம்ம திட்டத்தை எல்லாம் முறியடிச்சிட்டாலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நிற்கிறாங்க.